என்னக்கா எப்படி இருக்கீங்க? எப்படியும் ஸ்கூலுக்கு வருவீங்க, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சி, மரியாதைய வழி விடு. உன்னை யார் இங்க வர சொன்னா? ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழுத்தி போடுவேன். சின்ன பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதையா விலகி போ. இங்க பாரு, என் ஆத்திரத்தை கலப்பாத. மரியாதையா நகர்ந்து போ. சின்ன பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழுத்தி போடுவேன். ஒழுங்கா போய் எவனையாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ்க்கையை நடத்து. என்னக்கா நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? எவனையாவது ஒருத்தனை கட்டுறதுக்கு நான் ஏன் உங்களை தேடி தேடி வர்றேன்? எனக்கு உங்களை தான் கட்டிக்கணும். வாங்க, இப்பவே ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிடுவோம். நீயும் நானும் சேர்ந்து போகும் நேரமே அப்படின்னு. சே, உன்னை நினைச்சா எனக்கு அருவருப்பா எரிச்சலா வருது. உன் அக்கா தானே அனிதா, அவ வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைக்கிறியே. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? இங்க பாருங்க, எங்க அம்மா கூட சொல்லிச்சு, ஏண்டி அவன் பின்னாடியே அலையிற, அவன் ஒரு லூசு, திடீர்னு கோவப்படுவான், உன்னை அடிச்சு கிடிச்சு வைக்க போறான், போகாதேன்னு. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவர் அடிச்சாலும் என் புருஷன்தான், அவரு என்னை கட்டி பிடிச்சாலும் என் புருஷன்தான், அவரை தவிர யாரையும் என்னால நினைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்ப புரியுதா நான் எந்த அளவுக்கு உங்களை விரும்புறேன்னு? வாங்கத்தான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிடுவோம். அப்படியே யாருமே இல்லாத உலகத்துல நம்ம ரெண்டு பேர் மட்டும் அப்படியே ஜாலியா இருப்போம். சனியனே, உன் வாய கடுப்பு. அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பல்லுகள் எல்லாம் கொளுத்தி போடுவேன். உனக்கு நாளா சரிப்பட மாட்டேன். உன் அக்கா கறியை அனுப்புறேன். உன்னை எப்படி செருப்பு கட்டி அடிக்கிறான்னு மட்டும் பாரு. அட போங்கத்தான், நீங்க வேற. அவளையே ஒரு லூசு, அவன் மவனையே நான் தான் தூண்டி விட்டேன், அது தெரியாம ஓடிட்டலைரா. நானு, உங்க அம்மா, உங்க தங்கச்சி எல்லாரும் நாங்க ஒரே கூட்டணி தெரியுமா? நீங்க மட்டும்தான் விலகி நிக்கிறீங்க. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். சரி சரி, ரொம்ப கோவப்படாதீங்க. முகசுண்டி வெயில்ல கருத்து போயிட போறீங்க. எம்பிட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் நீங்க வராட்டாலும் உங்களை தூக்கிட்டு போயிடுவேன். வரட்டா? ஐ லவ் யூ தான், ஐ லவ் யூ. சி, சனி ராட்சசி, ஆத்தாவும் மௌனம் ஒரே மாதிரிலாம் இருக்காது. இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சனியனை பித்து அதை இப்படி உரிமையை விட்டுட்டு அலைதால தெரியல. ஆத்தக்காரிய போய் கிளிக்கிற கிளியில இவ அடங்கணும். என்னாச்சு? அப்படியே ஆபீஸ் போயிரு வந்தீங்க, இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை தானே கேக்குறேன், என்னாச்சு? பைக் ஏதோ பஞ்சர் ஆயிட்டா? ஏதோ ரிப்பேரா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓ, தங்கச்சிக்காரி ஒருத்தி இருக்காளே, அவ என் உசுர வாங்குறதுக்குனே இருக்கா. நேர ஸ்கூலுக்கு வந்து நின்றுக்கிட்டு என்னை கட்டிக்கோ, நாம ரெண்டு பேரும் இப்படியே ஓடி போயிடுவோம், எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்கு, அப்படி இப்படின்னு கண்டதையும் பேசி என் உசுர வாங்குறான். இங்க பாருங்க, அவளுக்கு வேற வேலை இல்ல. ஆத்தாவும் மவளுக்கும் தின்னுட்டு கொழுப்பு இருக்க விட மாட்டுக்கு. சும்மா பயந்துகிட்டே உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்படியே தான் உட்காந்துருக்கணும். நீங்க வேலைக்கு போங்க, நான் தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு போய் இவளை 4 சாத்து சாத்திட்டு வரேன். நீயும் சாத்து தான் செய்யற. அவ ஆத்தாவும் அவளும் எங்க கேட்கிறாளுங்க? எங்க பார்த்தாலும் பாக்குற இடம்லாம் உசுர தான் வாங்குறாளுங்க. என்ன செய்யனே எனக்கு தெரியல. பெரிய தலைவலியா தான் இருக்கு. இந்த சனியனை எவனாவது கெட்டிட்டு போய் தொலைவான்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டுக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம வழியிலேயே குறுக்க வருது. இதுக்கு வேற வேலை இல்ல. அதான் சொல்லிட்டல, அவளுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு. அப்போ அப்படித்தான் இருப்பா. அதுக்காக என்ன செய்ய முடியும்? ஓடி ஓடி ஒளியவா முடியும்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் கேட்க மாட்டாங்க. ஆத்தாளுக்கு மோளுக்கும் இன்னைக்கு இருக்கு, கொடுக்குற செருப்படியில அடங்கணும். ஐசு ஐசு, என்ன சனிதா, ஏன் இப்படி கோவமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்க வந்தாங்கன்னா பார்த்துக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன சனிதா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னல, நீ வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். என்னாச்சு இவளுக்கு? எங்க போறா? எதுவும் சொல்லாம அவ பிசத்தி போயிட்டு இருக்கா. இல்ல தம்பி, நான் ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு வரேன். எங்க டீச்சரு பேப்பர் கொடுத்தாங்க, அதான் அங்க கொண்டு வச்சுட்டு வரேன். சரி, நீ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க? கிளாஸுக்கு போகல? அதுவா கவிதாக்கா, என்னமோ தெரியல, கிளாஸ்ல கிடுக்கவே படிக்கல, ஒரு பேரும் பாஸ் பண்ணலாம், எல்லாம் உம்முன்னு கண்டுட்டே இருந்தானா. எங்க டீச்சர் வர வரல. சரி, நாடமே போலையே, அப்படியே சுத்தி போட்டு வரும். எங்க அண்ணன் என்ன செய்யறான்னு பார்க்க போலான்னு நினைச்சனா, எங்க அண்ணன் கிட்ட போனா கிளாஸுக்கு போலன்னு யாசுவான். அதான் பேசாம அப்படியே சுத்திட்டு வாடேன். அடப்பாவி, கிளாஸ்ல ஒரு பைய பேசலன்னு இப்படியே சுத்திட்டு அடைவியா?
யாராவது டீச்சர் பார்த்தா யோசிச்சு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்களே. வெளியே போய் பார்த்தனா வாத்தியாரே மரத்தடியில் நின்று போடு பேசிட்டு இருக்காரு. அப்போ என்ன எப்படி யோசிப்பாங்க? இல்லை, அவருக்கு பெரிய பெரிய இடம் இருக்கும், அதான் பேசிட்டு இருப்பாரு. நீ போ, டீச்சர் வந்துச்சுன்னா உன்னை யாசும். ஆமா, உங்க கிளாஸ்ல நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருக்கேடா. எங்க கிளாஸ்ல 4-5 பிள்ளைகள் தான் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் ஊருன்னு உட்காந்துருக்கு. யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, அப்போ ஐயா பொம்பளை பிள்ளைகள் கிளாஸா தேடிட்டு அலைதேரா? ஆமா, புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சா ஜாலியா இருக்கும்ல, நல்லா பேசலாம். எங்க கிளாஸ்ல ஒரு ஊரு போயிடும் பேசவே மாட்டேங்கான். சரி பாட்டாவது படிக்க சொல்லலாம்னு பார்த்தா எல்லாரும் ஊருன்னு உட்காந்துருக்கானா. அதான் அது சரி. அக்கா லஞ்ச் டைம்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் எங்க கிளாஸ்க்கு. இப்போ நீ கிளாஸுக்கு போச்சரியா? சரிக்கா. இவளு தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டியா? ஐயோ, உனக்கு தெரியாம ஓடிரணும்னு நினைச்சேன். நீ வந்துட்டனா அவ்வளவுதான். பெரிய டார்ச்சரா போச்சே. நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் பண்ணல. அப்ப நான் அப்படியே டாய்லெட் போட்டு அப்படியே வரேன். இவளு தம்பி என்னமோ போய் சொல்ற. ஐயோ, சும்மா எடுக்க. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அப்புறம் என்னை அப்படியே அட்வைஸ் பண்ணுதேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அதுல 1 மணி நேரம் போயிடும். ஏவல தம்பி கிளாஸ்ல எடுக்க மாட்டியா? இப்படி சுத்திட்டே இருந்தா டீச்சர் வந்தா திட்டுவாங்களா? டீச்சரே வரல தெரியுமா? அதான் அப்படியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே வரேன். அம்மா, நீ இப்படியே ஊருன்னு இருக்காத. ஒன்னே மணி தான் பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் இருக்கானுவோ. இப்படி ஊருன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, நல்லாவே இருக்காது. போட போமே, ஒரு ஒண்ணுக்கு போகக்கூடாதா? அதுக்கு போலீஸ் வச்சு பிடிச்சிட்டு போக சொல்லுவாங்களா? என்னத்துக்கு வந்து போலீஸ்காரங்க வந்திருக்காரு? என்ன தம்பி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. நான் எல்கேஜி. எங்க அண்ணன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னத்துக்கு வந்திருப்பாரு? ஒருவேளை அன்னைக்கு வீட்டுல சாக்லேட்டை தூக்கி தின்னது தெரிஞ்சு போச்சோ, அதனால பிடிக்க வருவாரோ? ஒரு சாக்லேட்டுக்குலாம் அப்படி பிடிக்க வருவாரா? அதுவும் எத்தனை நாள் ஆயிட்டு பழைய வீட்டுல தூக்கி தின்னது. அதுக்கும் இல்லைன்னா வாடன்ட்டு வந்திருப்பாரு. ஒருவேளை முருகாய் எண்ணெயை காய்ச்சி கொண்டு வச்சானே, அதுக்காக வந்திருப்பாரோ? அதான் யாருமே கம்ப்ளைண்ட் விடுகலையே. அப்புறம் எதுக்கு வந்திருப்பாரு? அன்னைக்கு ஒரு பையன் அடிச்சு வச்சோமே, அதுக்காக வந்திருப்பாரோ? அப்படின்னா என்ன தம்பி எந்த கிளாஸ் அப்படின்லாம் கேட்க மாட்டாரே. அப்ப எதுக்கு வந்திருக்காரு? என்ன தம்பி, போலீஸ் ட்ரெஸ் பார்த்ததும் பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாங்க என்ன பண்ணோம் பயப்படுறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படல. என்னத்துக்கு வந்திருக்கியோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணுமா? ஏதாவது வேலைனாலும் சொல்லுங்க, செஞ்சு கொடுத்துடலாம். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல நல்ல உஷாரா பேசுறியே. உன் பேர் என்ன தம்பி? என் பேரு அஸ்வினி. என்னைய பிடிச்சவங்கலாம் என்ன அசு அசுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க எப்படினாலும் கூப்பிடலாம். என்ன வேணும் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. என் மகனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்தேன். அதான் சேர்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். நீ எல்கேஜி எந்த செக்ஷன்? ஓ, உங்க மகனை சேர்த்துருக்கீங்களா? நான் எல்கேஜி ஏ செக்ஷன். உங்க மகன் எந்த செக்ஷன்? அவனும் ஏன் தான் சொன்னாங்க. ஓ, சரி சரி. அப்ப நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் பேர் என்னது? அவன் பேரு வினோத். சரி அங்கிள், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க அசு, அப்ப நான் வரட்டா? சரி அங்கிள். ஏய், அவர் போலீஸ்காரரு. அவர்ட்ட பயப்படாம அப்படி பேசுவியா? போலீஸ்காரன்னா அப்படியே பயந்து நடுங்கணுமா? எதுக்கு பயப்படணும்? நான் அந்த தப்பு பண்ணேன். உனக்கு ஒரு சாக்லேட்டை கலந்து தின்னேன். அதுக்கு பயப்படணுமா? அட போயா. சரி சரி, இப்படியே முடிச்சிட்டு நிக்காத. புதுசா ஒரு வந்திருக்கான். அவன் எப்படி பேசுறான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். எனக்கு டைம் இல்லை, வரட்டா? பாருடி எப்படி பேசுறானு. அவன் நல்லா பேசுறான். நீ எதுக்கு பயப்படுற? வா, அவன் சமாளிச்சுக்குவான். எங்க போய் தொலைஞ்சா? ஆளையே காணுமே. உப்புமானா இப்போ ஆடு ஆடுவாளே. என்ன செய்யன்னு தெரியலையே. இருக்கிறது தானே செய்ய முடியும். மாவு போடணும்னு நினைச்சா இந்த கிரைண்டர் என்னன்னே தெரியல. நேத்துல இருந்து ஓட மாட்டுக்கு. இப்ப தங்குன்னு வானத்துக்கும் பூமிக்கும்லாம் கொதிப்பா. சரி, வரட்டும் பாத்துக்கலாம். அனிதா, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? ஐயோ, இப்பதான் நினைச்சேன் உப்புமாவை செஞ்சு வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோமே. அனிதாக்குனா நம்ம செஞ்ச உப்புமா எம்பிட்டு பிடிக்கும். போய் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாளேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்ட?
எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? அந்த குரங்கி ஐஸ்வர்யா எப்படி இருக்கா? உன் புருஷன் நல்லா இருக்காரா? நீ இப்ப மாமியா வீட்டோட இல்லையாமே, வேற புது வீட்டுக்கு போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அடச்சி, வாய மூடு. எனக்கு வாயில நல்லா வந்துரும் பார்த்துக்க. என்ன நினைச்சாலாம்ல நினைச்சா? இங்க பாரு, உன் மவளை எங்க? அவளை கூப்பிடு. அவளை நாளார அரைஞ்சி செவியில இழுத்துட்டு போகணுன்னு தான் வந்தேன். என்ன மவளை ஊர்மையை விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க உட்காந்து தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கியா? என்ன அனிதா நீ? அவ அத்தானை தானே பார்க்க போறேன்ட்டு போனா, போயிட்டு வந்தா. அவரை பார்த்து பேசிட்டு அவர் 2 பேரும் எப்போ ஓடி போலான்னு கேட்டாராம். அதனால கொஞ்சம் முகத்தை பலன்னு வச்சுக்கிடுவோம், போய் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டு வரேன்ட்டு கடைக்கு போயிருக்கா. அடச்சி, நீ எல்லாம் ஒரு ஆத்தா, வெக்கமா இல்லை? இப்படி சோத்தை திங்கிறதுக்கு பதிலா விஷத்தை தின்னுட்டு குப்பர் அடிச்சு படு. உனக்கெல்லாம் வெக்க சூடு சரணமானம் எதுவுமே கிடையாதுன்னு மவளை இப்படி ஊர்மையை விட்டுட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, 2 பேருக்கும் நான் படிச்சு சொல்றேன், ஒழுங்கு மாதிரியா நடந்துக்கோங்க. இல்ல 2 பேர் குடலையும் உருவி மாலையா போட்டுருவேன். இந்த அனிதாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா திருந்தி அவ்வளோ வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன அனிதா நீ இப்படி லூசு மாதிரி கோவப்பட்டு தான் இப்படி தனியா நிக்கிற? இப்ப உன் மாமியா கூட உன்னை கை விட்டுட்டு ஏன் இத்தனை கோவம் உனக்கு? இங்க பாரு, அவளும் உன் தங்கச்சி தானே, அவளும் ஒன்னாமன்னா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, சோத்து தட்டோட உட்கார்ந்துருக்கியேன்னு பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா அரைஞ்சு பல்லகளெல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, ஓ மாயாஜால வித்தையெல்லாம் ஏங்கிட்ட காட்டாத, அதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ. இங்க பாரு, கொண்டைய அப்படியே அறுத்து போடுவேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க, இல்ல நடக்கிறதே வேற. சரி விடு, கூல். உனக்கு வேண்டான்னா அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன். ஆனா அந்த கழுதை தான் புத்தி கெட்டு போய் தெரியுது. நான் என்ன செய்யட்டும்? ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையா இல்ல, சொன்னா கேட்கணும்ல. துப்பு கெட்ட கழுதை சேராரோட சேர்ந்து இப்படி கெட்டு போகுது, சொன்னாலும் கேட்க மாட்டேக்கு. என்னமோ இந்த ஊர் உலகத்திலேயே மன்மதராசா ஓம் புருஷன் தான் அப்படிங்கிறா. என்ன செய்ய சொல்ற? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ முதல்ல ஒழுங்கா இருந்திருந்தா அவ ஒழுங்கா இருப்பா. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. வாய மூடு. இம்பட்டு நேரமும் நானும் பொறுமையா இருந்தேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை வளர்த்து இம்பட்டு தூரம் பேச விட்டுருக்கேன்ல, அப்ப இப்படிதான் பேசுவ. அன்னைக்கே எங்கேயோ அனாதாசிரமம் பார்த்து விட்டுருந்தா இப்ப இப்படி பேசுவியா? சி, அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. உன் கையால வளர்ந்ததை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. அதுக்காகத்தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஆனா மாறி மாறி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்துக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒழுங்க மரியாதையா உன் மகளை இருந்துக்க சொல்லு. இல்ல கடைசியில போனமா தான் இருப்பா. அதை அவகிட்ட எடுத்து சொல்லு. யாருக்கிட்ட மோதுறானு தெரிஞ்சு மோத சொல்லு. முதல்ல உனக்குன்னு ஒன்று இருக்கணும்னா அதை ஒழுங்கா இருக்க சொல்லு. இல்ல இந்த ஜென்மத்துல நீ தனிமரமா தான் இருப்ப. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நான் வரேன். இந்த சனி என்னன்னா என்ன வந்து இப்படி மறைச்சிட்டு போகுது? ஓ மவளை கொண்டுருவேன் வச்சிருவேன்னு அந்த சனி என்ற சொன்னா அதுக்கு புரியவும் மாட்டுக்கு. என்னமோ ஊர் உலகத்துல அவன் தான் மன்மராசான்னு அவன் பின்னாடி அலையுது. சொன்னா கேட்கணும்ல. யார் தான் கேட்குறா என் பேச்ச? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much. ஹாய் மை ஃபேமிலி. எல்லாரும் கூடயும் ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். என்ன செய்யறது? பாவம் அம்மாக்கு உடம்பு சரியில்லை. சாரி, மன்னிச்சிடுங்க. நாளைக்கு உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுறேன், சரியா? ஐ லவ் யூ. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, நேற்று கதை போட முடியல. இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, ஒரே தலைவலியாக இருக்குது. எனக்கு முடியவே இல்லை. அதோடு தான் கதையை எடுத்து முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னைக்கு கமெண்ட் பண்ண முடியல, சாரி. நாளைக்கு பெரிய கொஞ்சம் லென்த்தாக கதையும் கமெண்ட்டும் போடுறேன், சரியா? ஐ லவ் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் நேற்று ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஸோ மச். எல்லாரும் கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? ஐ லவ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு முடியல, சாரி. நாளைக்கு கதையும் கமெண்ட்டும் கொஞ்சம் லென்த்தாக வரும், ஓகே? ஐ லவ் யூ ஃபேமிலி. ஐ லவ் யூ ஸோ மச். டேக் கேர். பாய். மை டியர் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை நேற்று ரொம்பவே மிஸ் பண்ணேன். சரி, இன்னைக்காவது உங்க கூட ரொம்ப நேரம் பேசலாம்னு நினைச்சேன்.